ஏன் 3-4 வேலை பார்க்க வேண்டியிருக்கு? வீட்டு வாடகை கொடுக்கணும், பசங்க 2 பேரும் படிக்க வைக்கணும், டியூஷன் ஃபீஸ் தனியாக போயிடுது, அதுக்கப்புறம் வீட்டு செலவு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு வீட்டில் வேலை செஞ்சால் எங்களுக்கு 10,000 கிடச்சிதுன்னா அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுல்ல சார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி அந்த விட்டு எங்கே ஒரு 3,000 கிடைக்குது, ஒரு 4,000 கிடைக்குது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 20-25 இன்கம் வருதுன்னா அதை வச்சு நம்ம ரன் பண்ண முடியும் ஃபேமிலியை அப்படின்ற கான்செப்டுக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒத்த சம்பளத்திலேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறது மாதிரி ஒவ்வொரு வேலையிலேருந்து கிடைக்கிற பணத்தை ஒன்றுக்கு எடுத்து வைக்க வேண்டியது. திங்ஸ் வாங்க காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், சாயந்தரம் 5 மணிக்கு வரைக்கும் 200 சம்பளம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. ஃபுல் டே வந்து என் பசங்களை நான் பார்த்துக்கணும். அந்த 200 வச்சுட்டு நான் ஒரு ஃபேமிலி கயிறு திரிக்கும் தொழில் இல்லையா சார்? ஹவுஸ் கீப்பிங்கில் ஒர்க் பண்ணுறேன் சார். மார்னிங் 7 o'clock போகிறோம், ஈவினிங் 4 o'clock வரோம். இப்போ அதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, அதில் இசிபிஎஃப்லாம் பிடிச்சி 12,500 ரூபா தான் சார் வரும். எவ்வளோ நேரம் வேலை இது? 9 hours சார். ஓ, இது போக 4 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. திருப்பி அது 10லேருந்து தான் அதுலேயே நம்ம கண்டினியூவாக எக்ஸ்ட்ரா ஒர்க். கிட்டத்தட்ட 13 மணி நேரம் அந்த ஆன் டியூட்டியில் இருக்கீங்க. ஆமாங்க சார். 13 மணி நேரம் அந்த ஆன் டியூட்டியில் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு 15,500 ரூபா வரும் சார். ஒரு பக்கம் இந்த நெருக்கடிகள் இருந்தாக கூட உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்ஸ் என்னென்ன? காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அது கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக கிடைக்கும், அது எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும். இப்போது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு வருதுங்க சார். அது ஸ்காலர்ஷிப் பணமும் அவங்களே காலேஜ் அலாட் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. ஃபோட்டோவில் பசங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டும் தராங்க சார். அது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க சார். வேற என்ன உதவிகள் கிடைக்குது? மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லி கவர்மெண்ட்டில் நமக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க சார் லேடிஸுங்களுக்கு. அது எனக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அது நான் பாப்பாங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன், அது எதிர்பார்த்துட்டே தான் இருப்பேன் நான். மந்த்லி 15ஆம் தேதியிலே போடுவாங்க மகளிர் உரிமை திட்டம் சொல்லி 1000 ரூபா வருது நமக்கு. அது 15ஆம் தேதி போட்டதும் பாப்பாவுக்கு அந்த ஃபீஸ் தான் கட்டிடுவேன் சார். அது எனக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக.